கிட்ட ஆயாவா இருந்தாங்களே அவங்கதான். எனக்கு தெரியும். தெரியுமா? டாக்டர் வந்து என்ன செக்அப் பண்ணிட்டு போனப்போ நீங்களாம் பேசினதை நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க எங்க அம்மான்னு. தெரிஞ்சிருந்துமா என்ன ஆயான்னு கூப்பிட்டேன். நான் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்திருந்தா நான் அம்மான்னு கூப்பிட்டுருப்பேன். இன்னைக்கோ நாளைக்கோன்னு டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே, எதுக்காக மறுபடியும் உன்னை நான் அம்மான்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தணும்னு தான் கூப்பிடல. ரோசி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடனாலும் பரவாயில்ல, ஆனா நான் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போகாத வேற புரிஞ்சுக்கிட்டேன்னா போதுமா? அதுவும் எனக்கு தெரியும். அப்படின்னா இப்போவாவது ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுமா? மதர், நீங்க சொல்லுங்க மதர், சொல்லுங்க மதர். நீங்களாவது சொல்லுங்க சார், என்ன ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிட சொல்லி பிளீஸ் சார். ரோசி, உங்க அம்மா இத்தனை வருஷமா அனுபவிச்ச வேதனைக்கெல்லாம் நீ சொல்ற அம்மாங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். சொல்லுமா, சொல்லுமா. அம்மா, கூப்பிடுமா. என்னம்மா? அம்மா, எனக்கு ஒரு ஆசை செய்வீங்களா? நீ என்ன ஆசைப்படுறிய சொல்லு, உனக்காக நான் உயிரையே கொடுக்க காத்துட்டு இருக்கேன். அம்மா, நான் செத்த அப்புறம் எல்லாருக்கும் அம்மாவா இருக்கீங்களா? அம்மா, வாழ்நாள் பூரா நான் இங்கே இருக்கேன். பீட்டர், நீ அமெரிக்கா போறதா தானே இருந்த? நானு கர்த்தரோட தேவலோகத்துக்கு போறேன்டா. எனக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லுடா. பெஸ்ட் ஆஃப் லக் ரோசி. நானே மாதா கிட்ட போய் சைமனுக்கு கால் சரியாகணும், இவளுக்கு பேச்சு வரணும், இவளுக்கு காது கேட்கணும்னு நான் போய் கேட்கிறேன். செத்து போன உங்க கண்ணு கேட்டியே, நான் செத்த அப்புறம் என் கண்ணு உனக்கே தர சொல்லி மதர் கிட்ட சொல்றேன். மதர், நான் செத்த அப்புறம் என் கண்ணு ஜானுக்கே கொடுத்துடுங்க. வேணாம் ரோசி, வேணாம். நீ செத்தப்ப எனக்கு கண்ணே வேணாம். ஏன்? நீ செத்தப்புறம் உன்னை நான் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம்ல, அதுல நான் இருப்பேன்ல, அதை பார்த்துக்கோய. அங்கிள், அன்னைக்கு உங்க வீட்டுல காயின்ஸ் போட்டு புடிச்சு காட்டினீங்களே, இப்போ ஒரு வாட்டி புடிச்சு காமிக்கிறீங்களா? அங்கிள், நீங்க கொடுத்த காயின்ஸ் அங்க இருக்கு. லில்லி, அதை எடுத்து கொடு. அங்கிள், தவறிட போகுது. தவறிடோன்னு சொன்னல. பாத்தியா என்ன கொண்டு வந்திருக்காரு? என்னது அங்கிள்? கிறிஸ்மஸ் கேக் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த அங்கிள், சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடணும்னு மதர் சொல்லுவாங்க. எல்லாரும் எனக்காக அந்த பிரேயர் சாங் பாடுறீங்களா? உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, என்றும் உம
அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை தெய்வம் அன்றே யாரும் இல்லை. முத்துமணிச்சுடரே முல்லை மலர்ச்சரமே கண்ணுறங்கும் நேரமானதோ கண்ணே என் பொன்னே தாலேலோ. ரோசியை போன்ற இனம் தெரியாத மலர்கள் நம் உலகில் எத்தனையோ. அந்த மலர்களுக்கு அன்பு எனும் நீரை ஒரு துளியாவது நாம் வார்ப்போம்.